ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 378. இங்கு ஸ்ரீ லாடு பாபா எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஜோதிபூர் என்பது ஒரு அழகிய நகரம். அதிலே வாழ்ந்து வந்த பக்தர்தான் லாடு பாபா. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய தூய பக்தரான மண் உயிரை தன் உயிர் போல் கருதும் தன்மையாளர் ஆவார். இறைவனது புகழை பாடுவதும் பிறருக்கு தம்மால் என்ற உதவிகளை செய்வதுமே அவரது வாழ்க்கையின் குறிக்கோளாக விளங்கின. அவரது நெஞ்சம் எப்பொழுதும் கருணையினால் நிறைந்து இருக்கும். உழவர் மாட்டை அடித்து விரட்டுவது கண்டால் அவர்களுக்கு நல் உரை வழங்கி மாட்டை தட்டி கொடுத்து வேலை வாங்க கற்பிப்பார். அவர் ஒரு சமயம் தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். அந்த காலத்திலே சாக்தர்கள் என்று வழங்கும் சக்தி உபாசகர்கள் மிகுதி. அவர்கள் தெய்வத்தின் பெயரால் செய்த அட்டூழியங்கள் பல. என்ன தொலையா ஏட்டில் அடங்கா. ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதரையே ஒரு காபாலிகன் பலியிட துணிந்தான் என்றால் அவர்களது பெரியும் கொடுமையும் எவ்வளவு உச்ச நிலையில் இருப்பவை என்பதை சொல்ல வேண்டிய கிடையாது. மதங்களை சீர்திருத்திய அந்த பெரியார் முன்பு இருந்த அசுத்த நிலைகளை மாற்றி சக்தி வழிபாட்டை மது மாமிசம் இவைகள் இல்லாமல் செய்ய வழிவகுத்தார் என்பது சரித்திர பிரசித்தம். இங்கே லாடுபாபா தமது தீர்த்த யாத்திரையிலே பல ஊர்களுக்கு சென்று திரும்பும் பொழுது காவூர் என்ற சிற்றூரை அடைந்தார். அந்த ஊர்வாசிகள் அனைவரும் சாக்தர்களே. மிருகங்களை பலியிடுவதோடு நிற்காமல் நரபலியும் இட்டு வந்தார்கள். அந்த பேயர்கள் சக்தியின் புனிதமான தேவாலயம் எலும்புகளும் நினமும் குவிந்து இடுகாடாக காட்சியளித்தன. இத்தகைய மனித பேய்கள் வாழும் ஊரை நல்லதொரு ஊராக நினைத்து சென்று விட்டார் லாடு பாபா. லாடு பாபாவின் முகப்பொழிவையும் பொன் மேனியையும் கண்ட சாக்தர்கள் இவன் நமது தேவிக்கு நல்லதொரு பலியாக வந்து வாய்த்து இருக்கிறான் என மனம் மகிழ்ந்தார்கள். உடனே உபசரிப்பது போல் அருகில் சென்று கோவிலுக்குள் வரும்படி அழைத்தார்கள். சூது அறியாத அந்த பக்தர் அவர்களை பின்தொடர்ந்து கோவிலுக்குள் நுழைந்து விட்டார். நுழைந்ததுதான் தாமதம். இரு இரும்பு கரங்கள் அவரை பற்றி பிணித்து காளி தேவியின் சன்னதியின் முன்பு நிறுத்தின. அவர் மீது மஞ்சள் நீரை கொட்டி கழுத்திலே ஒரு பூமாலையையும் அணிவித்து பின்னர் பலியிடும் முன் தேவிக்கு செய்ய வேண்டிய அபிஷேக ஆதிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். லாடு பாபாவுக்கு விஷயம் விளங்க நெடுநேரமாயிற்று. அவர் புன்முறுவலுடன், ஏ பகவானே, நான் உயிரை கொடுக்க அஞ்சவில்லை. இந்த நீச்சர்களின் கொடுமையை ஒழிக்க எனக்கு வல்லமை தர வேண்டும் என துதித்து கொண்டு இருந்தார். தேவியின் அபிஷேகமும் அலங்காரமும் முடிந்துவிட்டன. கற்பூர ஆரத்தியும் நடைபெற்றது. கொலையாளி நீண்டதொரு வாளை ஏந்தியவனாக அவரது பக்கத்தில் வந்து வாளை ஓங்கினான். ஹரே மாதவா மதுசூதனா ஹரே கிருஷ்ணா என கூவினார் லாடு பாபா. இப்பொழுது பளிச்சென ஒரு மின்னல். தேவியின் சிலை அசைந்தது. கொலையாளியின் கை கத்தி டனால் என கீழே விழுந்துவிட்டது. அவனும் கீழே விழுந்து விட்டான். சூளமும் கையுமாக பெரிய கம்பீர வடிவமாக எதிரில் நின்றால் பராசக்தி. அடா துர் ஆத்மாக்களே, தூய ஆலயத்தை இரத்தத்தினால் மாசுபடுத்தும் பேதைகளே என அதற்றினால் இடிக்குரலில். பின் கோபம் தணிந்து லாடுபாவை நோக்கி, அன்பரே, உமது வருகையினால் எனது ஆலயம் புனிதமாயிற்று. உமக்கு வேண்டிய வரத்தை கேட்பீர்களாக என்றாள் அவள். லாடு பாபாவின் மனம் ஆனந்த மிகுதியினால் எக்களித்தது. ஓ தாயே,
உமது பெரிய அன்புக்கு ஆளான பின்பு வேறு வரம் வேண்டுமோ? இன்று முதல் இந்த ஊரில் ஜீவ ஹிம்சை நடைபெறக்கூடாது. இதுவே நான் வேண்டும் வரம். இப்பொழுது இந்த கொலைகாரர்களை தங்களது வடிவு கண்டு பீதியினால் இறந்து விட்டார்கள். இவர்களையும் எழுப்பித் தர வேண்டும் என்றார் லாடுபாபா. அப்படியே ஆகட்டும் என கூறி மறைந்தாள் பராசக்தி. அன்று இரவு அந்த ஊர் அரசன் ஒரு அற்புதமான கனவு கண்டான். பராசக்தி அழகின் வடிவமாக அவன் முன் நின்றாள். அவளது மோகன வடிவிலே ஈடுபட்டு மெய்மறந்த அரசன், நீ யாரம்மா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஓ அரசே, நான் தான் அடுத்துள்ள வனத்தில் உள்ள காவூரில் வாழும் காளிதேவி. இனி உன் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைக்குள் உயிர் பலி இடுவதை நிறுத்துவாயாக. எனக்கு பால் பொங்கலும் பழமும் வைத்து வழிபடு. நாட்டிற்குள் ஹரிபக்தர் ஒருவர் வந்து இருக்கிறார். என் கோவிலிலே தங்கியிருக்கிறார். அவரை துணை கொண்டு தெய்வ பக்தி பரவச் செய்வாயாக. நன்மைகளை வளர்த்து தீமைகளை மாய்த்து வாழக் கடவாய். பழியை நிறுத்தாவிட்டால் எனது கோபத்துக்கு ஆள் ஆகிவிடுவாய் என கூறி மறைந்து விட்டாள். அரசன் காலையில் எழுந்து நீராடி காவூர் கோவிலை அடைந்தான். லாடுபாபாவை தனது சத்குருவாக கொண்டு சிறந்த தெய்வ பக்தனாகி நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.